வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு ஞான வித்யாலயா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 1 இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட 2வது சாப்டர் கிரீட்டிங்ஸ். அது வந்து என்சிஆர்டி பப்ளிஷ் பண்ணுற மிருதங் புக் இருக்குல்ல, அதோட செகண்ட் சாப்டர் கிரீட்டிங்ஸ். இதோட செகண்ட் பார்ட் இது. போன வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோமா? இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பார்ட் இந்த பேஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க. பிக்சர் டாக். இந்த பிக்சர் டாக்கில் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒரு பிக்சர் இருக்கா, இதை நீங்கள் பாருங்கள், பார்த்து கவனிங்க. என்னென்ன இருக்குங்க இங்கே பாருங்கள். இங்கே ஒரு அக்கா வந்து இங்கே வந்து தோரணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏணி மேலே நின்றுட்டு, ஏணியில் வந்து நின்றுட்டுருக்காங்களா, அப்போ ஏணி விழுந்துடக்கூடாதுல்ல, அதனால பாருங்கள் தம்பி வந்து ஏணியை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இங்கே ஸ்கூட்டர் வந்து கழுவிட்டு இருக்காங்க. இங்கே இந்த அங்கிள் கழுவிட்டு இருக்காரு, இந்த சின்ன பொண்ணு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், மாட்டுக்கு தீனி போடுறாங்களா, பாருங்கள் இந்த அக்கா தீனி போட்டுட்ருக்காங்க, இந்த தம்பி ஹெல்ப் பண்ணுறாரா. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் பாட்டி வந்து இங்கே வந்து குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், சின்ன குழந்தைய குளிப்பாட்டுறாங்களா பாட்டி. ஓகே, இந்த பாட்டி வந்து இந்த குழந்தைய குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், இந்த ஆண்டி வந்து இந்த தலை வாரிட்டு இருக்காங்க, தலை வாரிட்டு கோம் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஓகே, வேறு என்ன இருக்குது, வேறு இங்கே பாருங்கள், இங்கே வந்து இவங்க பம்பரம் விட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் பம்பரம். இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது. இங்கே இந்த பையன் வந்து பம்பரம் விட்டுட்ருக்காரு, இந்த பையன் பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. இந்த பையன் பார்க்குறான், சூப்பராக அண்ணன் வந்து பம்பரம் விடுறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களா. இந்த பிக்சர் வந்து அப்படியே இங்கே கண்டினியூ ஆகும். சரியா, இதுதான் செகண்ட் பார்ட். இந்த பிக்சரோடது புக்கில் வந்து ஒரே பேஜில் ரைட் லெஃப்டில் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து தாத்தா பாருங்கள் இவங்களை நோக்கி போயிட்டுருக்காரு, இவங்க பக்கம் போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் பார்க்க போகிறாரு இவர். தாத்தா போயிட்டுருக்காரா தாத்தா. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ரங்கோலி போடுறாங்க, கோலம் போடுறாங்க பாருங்கள். இந்த அங்கிள் வந்து கோலம் போடுறாரா, இந்த பொண்ணு கோலம் போட்டுட்ருக்காங்க. இந்த பையன் சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கான் கோலம் போடுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா. இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு பொண்ணு பம்பரை விட்டுட்ருக்காங்க. இவங்க வந்து இவங்க பக்கத்தில் அந்த ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த பையன் பம்பரம் விட்டுட்ருக்கா, 2 பேரும் சேர்ந்து பம்பரம் விளையாடுறாங்க. சரியா, பார்த்துட்டிங்களா, இந்த 2 ஃபோட்டோவையும் பார்த்துட்டிங்களா, நல்லா பார்த்துட்டிங்களா. இப்போ நீங்கள் கேள்விக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள், இங்கே என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு, கேன் யூ ஐடென்டிஃபை த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் திஸ் பிக்சர். நீங்கள் வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா இந்த பிக்சரில். ஸோ நம்ம என்ன யார் யார் பார்த்தோம், அங்கிள் ஆண்டி அம்மா அப்பா, ஒரு குழந்தைங்களோட அம்மா அப்பா இருந்தாங்க, அப்புறம் அவங்களோட அங்கிள் ஆண்டி இருந்தாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்களா, அப்புறம் சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்களா. அப்போ அதுதான் நீங்கள் வந்து ஆன்சராக எழுதணும். அதில் வந்து எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள், 11 குழந்தைங்க இருக்காங்க கிட்டத்தட்ட. பாருங்கள், பெரிய குடும்பம்ல. 1 2 3 4 5, பாட்டி குளிப்பாட்டுறாங்க 6 7, இங்கே வந்து 2 குழந்தை 8 9, இங்கே ஒரு பொண்ணு 10. இது வந்து கண்டினியூ ஆகுது 10. ஸோ இது 11 குழந்தைங்க இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க இங்கே. பெரிய குடும்பம்ல இது, கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சொல்ல, இந்த பிக்சர் பார்த்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணோம்ல, இப்போ 11 சில்ட்ரன்னு. ஸோ அது வந்து நீங்கள் அப்படியே ஆன்சரில் சொல்லலாம். இந்த மாதிரி இங்கே வந்து எஸ் ஐ கேன் ஐடென்டிஃபை. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லணும், வாயால் சொல்ல தெரியணும். ஆனால் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்காக. எஸ் ஐ கேன் ஐடென்டிஃபை தெர் ஆர் கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், மதர், ஃபாதர், அங்கிள், ஆண்ட் அண்ட் 11 சில்ட்ரன் இன் த பிக்சர். ஸோ 11 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்சரு எழுதணும்னா எழுதி கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை முதல்ல இப்போ பேச கற்றுக்கோங்க. ஆன்சர் கேட்டால் வாயால் சொல்லணும். சரியா. வாட் ஆர் தே டூயிங், அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம பார்த்தோம்ல. அவங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் நான் ஆன்சராக எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்சர் எழுதலாம், இல்லை சொல்லலாம். ஆனால் நான் எழுதினது அப்படியே நான் படிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து அப்படியே சொல்லுங்கள். சரியா. அ மேன் இஸ் மேக்கிங், த செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சரு. அ மேன் இஸ் மேக்கிங் அ ரங்கோலி, ரங்கோலி பண்ணிகிட்ருக்காருல ஒரு அங்கிள். அப்புறம் அ கேர்ள் இஸ் ஹெல்பிங் ஹிம், ஒரு கேர்ள் ஹெல்ப் பண்ணுறாங்க ரங்கோலி போடுறதுக்கு.
அண்ட் அ சைல்டு இஸ் வாட்சிங் தெம். ஒரு குழந்தை பார்த்துட்டு இருந்தது, எதுவுமே பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல். 2 பேரும் போடுறாங்களே எவ்வளோ சூப்பராக போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் என்ன இருந்தது, கிராண்ட் ஃபாதர் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தெம். தாத்தா வந்து அவங்க பக்கம் நோக்கி வந்துட்டு இருந்தார்ல. ஸோ கிராண்ட் ஃபாதர் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தெம். A boy and a girl are playing with a spinning top. இந்த ஸ்பின்னிங் டாப், அதுதான் நம்ம பம்பரம் இருக்குல்ல, அதை ஸ்பின்னிங் டாப் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாய், ஒரு பையன் ஒரு பொண்ணு கையில் ஸ்பின்னிங் டாப் இருந்துதா, அந்த பம்பரம் இருந்துதா. அதுக்கப்புறம் பாட்டி குளிப்பாட்டாங்களா, அதுதான் இது. கிராண்ட் மதர் இஸ் பேதிங் அ சைல்டு. கிராண்ட் மதர் இஸ் பேதிங் அ சைல்டு. குழந்தைய குளிப்பாட்டுறாங்க பாட்டி. அ கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லேடர். ஒரு அக்கா லேடர், ஏணி மேலே நின்றுட்டு இருந்தாங்களா. லேடர்னா LADDER, லேடர்னா ஏணி. அண்ட் டைங் அ தோரன், அதான் தோரணம் கட்டிகிட்டு இருக்காங்கல்ல அவங்க, தோரன். ஆன் த விண்டோ, அந்த ஜன்னலில் விண்டோவில் தோரணம் கட்டிகிட்டு இருந்தது பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் அந்த பாய் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், அண்ட் பாய் இஸ் ஹோல்டிங் த லேடர்னா ஏணி. ஸோ ஹோல்டிங், பிடிச்சிட்டு இருந்தார், ஏணியை பிடிச்சிட்டு இருந்தார், விழுந்துடக்கூடாதுல்ல அக்கா, அதனால தம்பி வந்து ஏணியை பிடிச்சிட்டு இருந்தாரா. அதுக்கப்புறம் கடைசியாக வேறு என்னென்னு பார்த்தோம், அ லேடி அண்ட் அ சைல்டு ஆர் ஃபீடிங் அ கவ். ஸோ ஒரு அக்கா ஒரு சின்ன பையன் மாட்டுக்கு தீனி போட்டுட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் அ மேன் அண்ட் அ கேர்ள் சைல்டு ஆர் வாஷிங் அ ஸ்கூட்டர். ஒரு மேன் ஒரு சின்ன பொண்ணு பாப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வாஷிங் அ ஸ்கூட்டர், SCOOTER, ஸ்கூட்டர். வாஷிங், WASHING, வாஷிங். ஸோ அ மேன் அண்ட் அ GIRL, கேர்ள், சைல்டு, CHILD, சைல்டு. ஸோ இந்த ஆன்சர் வந்து நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் இது கேட்ட உடனே வாயெல்லாம் நீங்கள் சொல்ல பழகணும், சரியா. இந்த மாதிரி இது கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி சொல்லணும். இப்போ 3வது கொஸ்டின் என்னது, ஹவு டு யூ ஹெல்ப் யுவர் ஃபேமிலி மெம்பர். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க, எப்படின்னா நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல. அப்போ நீங்கள் சொன்னால் ஐ ஹெல்ப் மை ஃபேமிலி மெம்பர் இன் ஆல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆன்சரு. 3rd ஒன்க்கு ஆன்சர் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஐ ஹெல்ப் மை ஃபேமிலி பை டூயிங் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். இப்போ வீட்டில் இருக்கிற வேலையில் இருக்கல, துணி துவைக்கிறது, துணியை காய போடுறது, பாத்திரம் தைக்கிறது, பெருக்கிறது, எல்லாம் இதெல்லாம் ஹவுஸ் ஹோல்டு, வீட்டில் செய்கிற வேலை எல்லாமே ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ். அப்போ ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் சொல்லலாம். ஐ ஹெல்ப் மை ஃபேமிலி பை டூயிங் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் சச்ஆஸ்ன்னு சொல்லிவிட்டு டேஷ்ன்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வேணால் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லை நீங்கள் செய்வீங்களோ அதெல்லாம் நீங்கள் அந்த டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க, சரியா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, க்ளீனிங் த வெசல்ஸ், இல்லை ஸ்வீப்பிங் த ஃப்ளோர், பெருக்கிறது, அந்த மாதிரி எதுவெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி தானே எல்லோரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண தானே அப்போ நம்ம நல்லா ஈஸியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின் போகலாம் வாங்க. 4வது கொஸ்டின் என்னது, லாஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் யூ லைக் த மோஸ்ட் இன் திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன பிடிச்சது, அந்த பம்பரம் விளையாடுறது எல்லாம் பிடிச்சது இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்கல்ல, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக எல்லாரையும் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கேராக அஃபெக்ஷனேட்டாக இருந்தாங்கல்ல, அஃபெக்ஷனாக. அப்போ அதுதான் நீங்கள் வந்து ஆன்சராக எழுதலாம் பாருங்கள். ஐ லைக் த லவ், அன்பு, அவங்க எவ்வளோ ஒருத்தர் எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அஃபெக்ஷன், ஒருத்தர் ரொம்ப பார்த்துக்கிறாங்களா, கேர் பண்ணுறாங்க. அண்ட் யூனிட்டி, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க, யுனைட்டடாக இருக்காங்க. அதான் யூனிட்டி இன் த பிக்சர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், ஐ லவ் த லவ், அஃபெக்ஷன் அண்ட் யூனிட்டி இன் த பிக்சர். சரியா, இந்த மாதிரி ஆன்சர் சொல்லுவீங்களா. ஓகே வாங்க இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் பேஜில் வந்து போயம் இருக்குது. இங்கே பாட சொல்கிறாங்க பாருங்கள், லெட் அஸ் சிங். ஸோ இப்போ நம்ம இது பாடணும். நீங்கள் என் கூட பாடுறீங்களா. நான் ஒரு வாட்டி இந்த ஃபுல் பாட்டு பாடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து நான் பாடுவேன், அப்புறம் நீங்கள் பாடுங்க, சரியா. முதல்ல இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மதர் மதர் வில் யூ ப்ளே வித் மீ, எஸ் ஐ ஷால் வி ஆர் அ ஃபேமிலி. Father, Father, will you eat with me? Yes, I shall, we are a family. Brother, sister, will you dance with me? Yes, I shall, we are a family. Grandmother, will you sing with me? Yes, I shall, we are a family. Grandfather, will you read with me?
எஸ் ஐ ஷால், எஸ் ஐ ஷால், வி ஆர் அ ஃபேமிலி. இந்த மாதிரி பாட்டு இருக்கா? இப்போ இந்த பாட்டு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நான் என் கூட நீங்கள் பாடுங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா. நான் இந்த போயம் பேர் என்னது? மை ஃபேமிலி. எம்ஒய், மை, FAMILY, FAMILY, ஃபேமிலி. ஃபேமிலின்னு என்ன? நம்ம குடும்பம். ஸோ நம்ம குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்துருப்போம்ல. அப்போ இந்த பாட்டு நீங்கள் பாடுங்க. இப்போ நீங்கள் பாடுங்க. மதர் 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 will you play with me? பாடுங்க. மதர் 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 will you play with me? Yes I shall, yes I shall, we are a family. பாடுங்க. Yes I shall, yes I shall, we are a family. Father 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 will you eat with me? பாடுங்க. Father 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 will you eat with me? Yes I shall, yes I shall, we are a family. Brother sister will you dance with me? பாடுங்க. Brother sister will you dance with me? Yes I shall, yes I shall, we are a family. பாடுங்க. Yes I shall, yes I shall, we are a family. Grandmother will you sing with me? பாடுங்க. Grandmother will you sing with me? Yes I shall, yes I shall, we are a family. Yes I shall, yes I shall, we are a family. Grandfather will you read with me? பாடுங்க. Grandfather will you read with me? Yes I shall, yes I shall, we are a family. Yes I shall, yes I shall, we are a family. ஓகே, ஸோ இந்த பாட்டு நம்ம பாடணுமா? இப்போ நான் இந்த போயமோட ஒவ்வொரு லைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்ப்போமோ. நான் ஒவ்வொரு லைன் நான் உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். இந்த மை ஃபேமிலி போயம் இதில் வந்து முதல்ல அம்மா கிட்ட கேட்குறாங்க. மதர், MOTHER, மதர், MOTHER, மதர். மதர் மதர் will you நீங்கள் என்னோட ப்ளே விளையாடுவீங்களா? வித் மீ, நீங்கள் என்னோட விளையாடுவீங்களா மம்மி? அம்மா. மதர் will you play with me? அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? எஸ் ஐ ஷால், நான் கண்டிப்பாக விளையாடுவேன். எஸ் ஐ ஷால், ஏன்னா நம்மளாம் ஒரு குடும்பம். வி ஆர் அ ஃபேமிலி. ஓகே, ஸோ அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து உங்களோட கண்டிப்பாக விளையாடுவேன். அம்மா கிட்ட விளையாடுவீங்களான்னு கேட்குறாங்க. விளையாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்பா கிட்ட என்ன கேட்குறாங்க? ஃபாதர், அப்பா. FATHER, ஃபாதர் will you eat, EAT, with me? என்னோட நீங்கள் சாப்பிடுவீங்களா? eat. அப்போ அப்பாவும் சொல்கிறாரு, எஸ் ஐ ஷால், வி ஆர் அ ஃபேமிலி. அப்பாவும் வந்து ஓகே, நான் உங்களோட கண்டிப்பாக சாப்பிடுவேன், ஏன்னா நம்மளாம் ஒரு ஃபேமிலி. கரெக்டா? அப்போ அம்மா கிட்ட பாட சொல்கிறாங்க, விளையாட சொல்கிறாங்க, அப்பா கிட்ட சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ பிரதர் சிஸ்டர் கிட்ட என்ன சொல்கிறாங்க? தம்பி அண்ணன் தங்கச்சி கிட்ட, அக்கா கிட்ட, தம்பி கிட்ட. பிரதர் சிஸ்டர் will you, பிரதர் BROTHER, பிரதர் SISTER, சிஸ்டர் will you dance with me? என்னோட டான்ஸ் பண்ணுவீங்களா? அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி என்னோட நீங்கள் டான்ஸ் பண்ணுவீங்களா? அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க? எஸ் ஐ ஷால், வி ஆர் அ ஃபேமிலி. கண்டிப்பாக நாங்கள் டான்ஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்மளாம் ஒரு ஃபேமிலி. ஓகே, ஸோ எல்லோரும் எஸ் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இவங்க பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க. மதர்னா அம்மா, கிராண்ட் மதர்னா பாட்டி, GRAND, கிராண்ட் மதர். கிராண்ட் மதர் GRAND, கிராண்ட் MOTHER, மதர். will you sing, SING, sing with me? என்னோட பாட்டு பாடுவீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் ஐ ஷால், we are a family. பாட்டி கூட சொல்கிறாங்க, பாட்டி என்னோட பாட்டு பாடுவீங்களா? எஸ், நான் கண்டிப்பாக பாடுவேன். என் பேர பசங்களா, நான் கண்டிப்பாக உங்களோட பாடுவேன், ஏன்னா நம்மளாம் ஒரு ஃபேமிலி. ஓகே, லாஸ்ட்டாக இவங்க தாத்தா கிட்ட போய் கேட்குறாங்க. கிராண்ட் ஃபாதர், GRAND, கிராண்ட் FATHER, ஃபாதர். கிராண்ட் ஃபாதர் will you read, READ, ரீட். கண்ணால் நம்ம படிப்போம்ல, பார்த்து.
நம்ம கண்ணால் பார்த்துட்டு வாயால் படிப்போம். ஸோ ரீட் பண்ணுறது, ஓகே, புத்தகத்தை படிக்கிறது. ஆர்இடி ரீட் வித் மீ. இப்போ என்னோட படிப்பீங்களா தாத்தா? அப்போ தாத்தா என்ன சொல்கிறாரு? எஸ் ஐ ஷேல், எஸ் ஐ ஷேல், வி ஆர் அ ஃபேமிலி. அவரும் எஸ் சொல்கிறாரு. ஓகே, ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம்ல. வீட்டில் எல்லாரையும் போய் கேட்குறாங்க, இந்த பாட்டு நல்லா இருந்ததா? வாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேரோ ஃபேமிலிக்கு போகலாம். இதுதான் த ஸ்பேரோ ஃபேமிலி. இங்கே வந்து ஒரு சிட்டுக்குருவி குடும்பம் இது, த ஸ்பேரோ, சிட்டுக்குருவி, ரைட்? ஸோ ஸ்பேரோ ஃபேமிலி. இந்த ஸ்பேரோ ஃபேமிலியில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இவங்க பாருங்கள், இந்த குருவி இருக்கா? இந்த குருவி வந்து தன்னோட கூடு கட்டுதா? பறவை கூடு. இது பாருங்கள் நெஸ்ட்டு. இதுதான் இந்த வந்து கதை. வாங்க இப்போ இங்கே வந்து போய் இந்த கதையை பார்க்கலாம். மாமா, எம்ஏ மாமா, அண்ட் பாப்பா. மாமானா அம்மா, அண்ட் அப்பா ஸ்பேரோ. மாமா அண்ட் அப்பா ஸ்பேரோ, PA பாப்பா, SPARROW ஸ்பேரோ, வேர் மேக்கிங் அ நெஸ்ட். நெஸ்ட், இந்த பறவை வந்து அதோட வீடு கட்டும்ல சின்னதா, அதுதான் அதுதான் நம்ம நெஸ்ட்னு சொல்லுவோம். NEST நெஸ்ட், NEST நெஸ்ட். ஸோ அவங்க ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. தே ஃபவுண்ட் அ சேஃப் பிளேஸ். அவங்களுக்கு ஒரு சேஃபான இடம், ஒரு எந்த ஆபத்தும் இல்லாத ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு பாதுகாப்பான இடம் அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்க. இந்த இடத்துல கட்டினா நல்லாயிருக்கும், இங்கே யாரும் வரமாட்டாங்க, அதான் சேஃபான இடம். ஸோ அவங்களுக்கு ஒரு சேஃபான இடம் கிடச்சிது. தே ஃபவுண்ட் அ சேஃப் பிளேஸ். அவங்களுக்கு ஒரு சேஃப் பிளேஸ் கிடச்சிடுச்சு. அங்கே அவங்க த லிட்டில் நெஸ்ட் வாஸ் சூன் ரெடி. அவங்களோட குட்டி நெஸ்ட்டு, லிட்டில் சின்ன நெஸ்ட் இருக்குல்ல, அது உடனே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நாள்லேயே டக்கு டக்குன்னு கட்டிட்டாங்க. இட் வாஸ் சாஃப்ட் அண்ட் வார்ம். அது ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அது வார்மாக கூட இருந்தது. அதில் நல்லா சூடாக இருந்தது உள்ளே. அப்போ வெளியில் குளிர் உள்ள, அப்போ அதில் வந்து குளிராது, அது உள்ளே வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், வார்மாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்ததா? ஓகே, அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாருங்கள். அப்புறம் அதில் அம்மா ஸ்பேரோ இருக்காங்களா, மாமா ஸ்பேரோ. மாமானா மம்மான்னு சொல்லல, மாமா அம்மா. ஸ்பேரோ லேடு 3 ஸ்மால் எக்ஸ். அங்கே அம்மா வந்து 3 குட்டி குட்டி முட்டை அந்த நெஸ்ட்டில் வச்சாங்க, சரியா? அப்போ வந்து அதில் என்ன ஆகும், அது முட்டையிலேருந்து என்ன வரும்? முட்டையிலேருந்து குட்டி 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 சிட்டுக்குருவிங்கெல்லாம் வரும். அதெல்லாம் இனிமேல் தான் கொஞ்சம் நாளில் பிறந்து வெளியில் வரும். வெளில வந்து அதுவும் அம்மா அப்பா மாதிரி அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பிக்குமா. அப்போ ஒன் டே, ஒரு நாள் என்ன ஆச்சு, த எக்ஸ் ப்ரோக். ஸோ இந்த எக்ஸ் வந்து முட்டை வந்து ஒரு நாள் உடஞ்சிடுச்சு. ஏன்னா அவங்களாம் உள்ளே வளர்ந்துட்டாங்க. அப்போ உடச்சி அந்த சிட்டுக்குருவி, குட்டி சிட்டுக்குருவிங்க வெளியில் வந்தாங்க. எக்ஸ் ப்ரோக் ஓப்பன் ஆனோடனே 3 லிட்டில் ஹெட்ஸ், 3 சின்ன சின்ன தலை இப்படி வெளியில் வந்தது. என்ன இருக்குது, எங்கே நம்ம இருக்கோம் அப்படின்னு முதல் வாட்டி அவங்க உலகத்தை பார்க்குறாங்களா. அவங்க ஹெட் வந்து வெளியில் பாப்ட் அவுட். அப்படின்னா வெளியில் ஹெட்டெல்லாம் இப்படி பார்க்குறாங்க. பாப்பா ஸ்பேரோ, அவருக்கு அப்பா வந்து சின்ன குட்டிங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஸ்பேரோ என்ன பண்ணார், brought food for them. பாப்பா ஸ்பேரோ brought, BROUGHT, brought food, FOOD, food for them. அப்போ அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாரா. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிங்கெல்லாம் கூட வந்துட்டாங்க பாருங்கள். கிராண்ட் மதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஸ்பேரோ. தாத்தா சிட்டுக்குருவி, பாட்டி சிட்டுக்குருவி, ஆண்ட் அவங்களோட சித்தி, அண்ட் அங்கிள் சித்தப்பா ஸ்பேரோ, அப்புறம் அவங்க சித்தப்பா பசங்க எல்லோரும் கசின்ஸு, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அப்பா ஸ்பேரோ அம்மா ஸ்பேரோட ஃப்ரெண்ட்ஸு ஆல் கேம், எல்லோரும் வந்தாங்க டு மீட் த பேபி ஸ்பேரோ. அந்த குட்டி ஸ்பேரோ பிறந்திருக்குல்ல, 3 குட்டி குட்டி ஸ்பேரோ, அது பார்க்க எல்லோரும் வந்துடுறாங்க. பாருங்கள், புது குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, குட்டி ஸ்பேரோஸ், பேபி ஸ்பேரோ வந்திருக்கு, வாங்க எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆச்சு தெரியுமா, த பேபி ஸ்பேரோஸ் க்ரூ பிகர் அண்ட் பிகர். அந்த சின்ன சின்ன இந்த பறவைங்க இருந்ததில்ல, குட்டிங்க 3 குட்டிங்க, அவங்க வந்து கொஞ்ச நாளில் வளர்ந்துட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒன் டே அவங்க பெருசாகிட்டு போகாங்க. பிகர் அண்ட் பிகர், BIGGER, பிகர் அண்ட் பிகர், பெருசாகிட்டே போனாங்க, வளர்ந்துட்டே போனாங்க. ஒன் டே த பேபி ஸ்பேரோஸ் ஹாப்ட் அவுட் ஆஃப் த நெஸ்ட். ஹாப் அது குதிச்சு
அவங்க ஜம்ப் பண்ணி குதிப்பாங்கள்ல, ஒரு கல்லில் குதிக்கிறது, அந்த 2 கல்லில் குட்டியாக குதிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணுறது தவளை மாதிரி. அந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணாங்க. அவங்க வீட்டிலேருந்து வெளியில் நெஸ்ட் இருந்ததில்ல, அந்த நெஸ்ட்டு வெளியில் அவங்க குதிச்சாங்க. ஹாப் நம்ம பார்த்தோம்ல போன சாப்டரில், ஹாப் ஸ்காட்ச் கேம் பார்த்தோம். ஹாப்னா நம்ம ஒரு காலில் குதித்து அந்த வட்டத்தில் விளையாடுவாங்கள்ல, அந்த சதுரங்கத்தில். ஓகே, ஹாப். தே ஃப்ளூ அப் இன் த பிக் ப்ளூ ஸ்கை. அவங்க அதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கல்ல, முன்ன குட்டியாக இருந்தாங்க, அப்போ பறக்க தெரியல. இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க ப்ளூ ஸ்கை, நீளமான வானத்தில் அவங்க போயிட்டு எல்லா இடத்துலையும் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஃப்ளூ அப் இன்டு த பிக் ப்ளூ ஸ்கை. ஸோ பெரிய வானத்தில் அவங்க சந்தோஷமாக ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓகே, அப்போ இந்த கதை நம்ம பார்த்தோமா? இதில் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் பாருங்கள். இதெல்லாம் நியூ வேர்ட்ஸு, சைட் வேர்ட்ஸ். என்னென்ன வேர்டு பார்த்தீங்க நீங்கள்? ஆண்ட் பார்த்தீங்களா? ஆண்ட்னா இது, ஆண்ட் அது. அப்போ ஒரு 2 பொருள் இருக்கும்போது நம்ம நடுவில் ஆண்ட் போடுவோம். தே அவங்க, தெம். தே தெம்னா அவங்க அது. அவங்கள வந்து அந்த தே தெம் 2 இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். நம்ம அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அப்புறம் இந்த ஸ்பெல்லிங் பாருங்கள். நெஸ்ட், NEST, நெஸ்ட். ஸ்பேரோ, SPARROW, ஸ்பேரோ. EGG, எக். GRAND, கிராண்ட். MOTHER, மதர். GRAND, கிராண்ட். FATHER, ஃபாதர். கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர். ஆண்ட், AUNT, ஆண்ட். uncle, UNCLE, uncle. cousin, COUSIN, cousin. mother, MOTHER, mother. father, FATHER, father. ஓகே, அப்போ FATHER, father. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் ஒன்று ஒன்றா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அப்போ ஒரு நாள் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் எல்லாருக்கும் சொல்லலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. பாருங்கள் என்ன இருக்குங்க. ஹூ ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி? இது உங்களை பற்றி கேட்குறாங்க. ஹூ ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி? உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க? அப்போ உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்களோ நீங்கள் ஆன்சர் எழுதலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆன்சர் எழுதலாம். நான் உங்களுக்காக ஆன்சர் எழுதியிருக்கேன். இது நீங்கள் இப்போதைக்கு எழுத தெரிஞ்சால் நல்லது. நீங்கள் அட்லீஸ்ட் சொல்ல தெரியணும். இன் மை ஃபேமிலி தேர் ஆர் மை ஃபாதர். என்னோட குடும்பத்தில் யார் யார் இருக்காங்கன்னா, தேர் ஆர் மை, என்னோட அப்பா, ஃபாதர், மதர், அம்மா, பிரதர் அண்ட் சிஸ்டர். லாஸ்ட்டில் எப்போவுமே சிஸ்டர். ஃபாதருக்கு அப்புறம் கமா, மதருக்கு அப்புறம் கமா, பிரதருக்கு அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறதுல ஆண்ட் போட்டுட்டு சிஸ்டர் சொல்லணும். ஸோ உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்களோ, அங்கிள் ஆண்ட் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். ஃபாதர், மதர், அங்கிள், ஆண்ட், பிரதர், என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஆன்சரில். சரியா? இது உங்கள் ஆன்சர், நீங்கள் தான் எழுதணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது? ஹவு டு யூ ஹெல்ப் ஈச் அதர்? நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுவோம்? அதான் வீட்டு வேலை எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவோம்ல. அப்போ நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் சொல்லலாம். வி ஹெல்ப் ஈச் அதர் இன் ஆல் த ஒர்க்ஸ். எல்லா வேலையிலையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை நீங்கள் எல்லா வேலையிலையும் பண்ண மாட்டிங்கன்னா எதில் பண்ணுறீங்களோ அதில் எழுதலாம் நீங்கள். வி ஹெல்ப் ஈச் அதர். வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ், போத் பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல்? பெட்டர்னல்னா இப்போது தாத்தா பாட்டி, நம்மளுக்கு 2 தாத்தா 2 பாட்டி இருப்பாங்கள்ல. அம்மாவோட அம்மாவும் பாட்டி, அப்பாவோட அம்மாவும் பாட்டி தானே. அதே மாதிரி அம்மாவோட அப்பா தாத்தா, அப்பாவோட அப்பா அவரும் தாத்தா தானே. அப்போ தாத்தா பாட்டி 2 தாத்தா 2 பாட்டி இருப்பாங்கள்ல. அந்த அப்பாவோட அம்மா அப்பா தான் பெட்டர்னல். PATERNAL, பெட்டர்னல். அம்மாவோட அம்மா அப்பா தான் மெட்டர்னல். MATERNAL. ஸோ அம்மாவோட மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ், அம்மாவோட அம்மா அப்பா, அப்புறம் அப்பாவோட அம்மா அப்பா பேர் எழுதணும். நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி 3rd கொஸ்டினுக்கு பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். பெட்டர்னல்னா அப்பா சைடு கிராண்ட் ஃபாதர், அப்பா சைடு தாத்தா, அப்பா அப்பாவோட அப்பா பேர் இது இங்கே எழுதுங்க. அப்புறம் பெட்டர்னல் கிராண்ட் மதர், அப்பாவோட அம்மா பேர் இங்கே எழுதுங்க. அப்புறம் மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், அம்மாவோட அப்பா பேர் இங்கே எழுதுங்க. அப்புறம் மெட்டர்னல் கிராண்ட் மதர், அம்மாவோட அம்மா பேர் இங்கே எழுதுங்க. சரியா? இந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் எழுதலாம். இந்த கொஷின்னு எழுதணும், இல்லைனா சொல்லணும். இந்த மாதிரி மை ஃபாதர் நேம் இஸ் திஸ். அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் நீங்கள் சொல்லணும். சரியா? இப்போ 4வது கொஷின். விச் பேர்ட் டு யூ சி அரவுண்ட் யுவர் ஹவுஸ்? உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் என்னென்ன பறவைகள்லாம் பார்ப்பீங்க? ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன பறவை தெரியுதோ நீங்கள் அதை எழுதலாம். எங்கள் வீட்டாண்ட என்ன தெரியுதோ அதை நான் எழுதியிருக்க பாருங்கள். அரவுண்ட் மை ஹவுஸ் ஐ சி பீகாக்ஸ், மயில், ஸ்பேரோ, சிட்டுக்குருவி, பீஜன்ஸ் அண்ட் க்ரோஸ். ஸோ பீஜன்ஸ் அண்ட் க்ரோஸ் இதெல்லாம் புறா. பீஜன்ஸ் வந்து புறா, க்ரோ வந்து காக்கா, சிட்டுக்குருவி
பீகாக்கு, மயில் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அப்போ நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ அது நீங்கள் எழுதலாம். அரவுண்ட் மை ஹவுஸ் ஐ சி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பறவை இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. சரியா? ஓகே. இஃப் யூ வேர் த பேபி ஸ்பேரோ, நீங்கள் வந்து சிட்டுக்குருவியாக இருந்திருந்தா, குட்டி சிட்டுக்குருவியாக இருந்திருந்தா, பேபி ஸ்பேரோவாக இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் வேர் வுட் யூ கோ ஃப்ளையிங்? நீங்கள் எங்கே பறந்து போயிருப்பீங்க? நம்ம சிட்டுக்குருவியாக இருந்ததுனால நம்ம வானத்தில் தானே பறந்து போயிருப்போம். அப்போ நீங்கள் அப்படியே எழுதலாம். இஃப் ஐ வேர் அ பேபி ஸ்பேரோ, இஃப் ஐ வேர் அ பேபி ஸ்பேரோ ஐ வுட் ஃப்ளை இன் த ஸ்கை. நான் வானத்தில் பறப்பேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட். வாட் டு யூ திங்க் த பேபி ஸ்பேரோஸ் சா ஃப்ரம் த ஸ்கை? அவங்க பேபி ஸ்பேரோ அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தோணுது? பேபி ஸ்பேரோக்கு வந்து என்ன பார்த்துருப்பாங்க? அந்த பேபி சுட்டி குருவிங்க 3 சிட்டு குருவிங்க மேலே பறந்து போனாங்கல்ல குட்டிங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் பறந்து போகும்போது அவங்க இந்த அழகான உலகத்தை பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ அதுதான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன பார்த்துருப்பாங்க? அப்போ நீங்கள் சொல்லலாம், அவங்க வந்து மலை, இன்னும் இது ஆறு, செடிங்க, மரம் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. இல்லை இந்த உலகத்தையே பார்த்தாங்கல்ல அவங்க. அப்போ நீங்கள் இந்த வேர்ல்டு பியூட்டிஃபுல் வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். த பேபி ஸ்பேரோ saw the beautiful world from the sky. The baby sparrow saw the beautiful world from the sky. அவங்க வானத்துலேருந்து பியூட்டிஃபுல் வேர்ல்டு, இந்த அழகான பூமி அதான் அவங்க பார்த்தாங்க, இந்த உலகத்தை பார்த்தாங்க, அழகான உலகத்தை. சரியா? ஓகே. இப்போது உங்கள் மொழியில் இவங்க என்ன கேட்குறாங்க? வாட் டு யூ கால் த ஃபாலோயிங் மெம்பர்ஸ் இன் யுவர் மதர் டங்? மதர் டங்னா நம்ம தாய்மொழி. நம்ம தாய்மொழியில் இவங்களை நம்ம அம்மாவை என்ன சொல்லுவோம்? மதர் என்ன சொல்லுவோம்? அம்மா தானே சொல்லுவோம். அதை நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது நான் தமிழில் எழுதியிருக்கேன். நம்ம தமிழில் வீட்டில் தமிழில் சொல்லல. உங்கள் தாய்மொழி தமிழில் வேறு ஏதாவதுன்னா நீங்கள் உங்கள் அந்த மொழியில் என்ன எழுதுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அது இங்கே எழுதுங்க. சரியா? நான் தமிழில் எழுதியிருக்கேன். மதர் வந்து அம்மா. ஃபாதர் எஃப்ஏடிஹெச்ஆர் ஃபாதர் வந்து அப்பா, ஏபிபிஏ அப்பா. எல்டர் பிரதர் பெரிய அண்ணன். நம்ம எல்டர் பிரதர் அண்ணன் வந்து நம்மளோட பெரியவங்களாக இருந்தால் அண்ணன், சின்ன தம்பின்னு சொல்லுவோம்ல. இங்கே எல்டருன்னு கேட்குறாங்க. எல்டர்னா பெரியவங்க. பெரிய பிரதர்னா யார்? அண்ணன். பெரிய சிஸ்டர் எல்டர், சிஸ்டர்னா அக்கா. ஓகே. நம்ம அக்கான்னு சொல்லுவோமா? அது மாதிரி யங்கர் பிரதர்னால் நம்ம தம்பின்னு சொல்லுவோம். யங்கர் சிஸ்டர்னால் நம்ம வந்து தங்கச்சின்னு சொல்லுவோம். தங்கச்சி. கிராண்ட் மதர் நம்ம என்ன சொல்லுவோம்? பாட்டி. அதே மாதிரி கிராண்ட் ஃபாதர்னா தாத்தா. ஆண்ட்னா நம்ம வந்து சித்தி அப்படின்னு சொல்லுவோமா? அங்கிள் என்ன சொல்லுவோம்? சித்தப்பா. இல்லை பெரியவர்னா நம்ம பெரியப்பா, பெரியம்மா கூட சொல்லுவோம். சித்தி, சித்தப்பா சொல்லுவோம். அத்தை, மாமா கூட சொல்லுவோம். எல்லாம் அங்கிள், ஆண்ட்டு தான். ஓகே. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைய சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே இது மாதிரி சரி வட்டம் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் வரையலாம். நீங்கள் அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி எல்லாம் நீங்கள் வரைங்க. அப்புறம் மரம், செடி ஏதாவது இருந்தால் அது கூட வரைங்க. நாய்க்குட்டி வரையணுன்னு வரைங்க. என்ன உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னவெல்லாம் வரையலாம் இதில். சரியா? நல்லா வரையணும். ஓகே. இப்போ பாருங்கள். இப்போது இங்கே வந்து த வேர்ட் ஃபாதர் பிகின்ஸ் வித் எஃப் சவுண்ட். இது எஃப் சவுண்டில் ஆரம்பிக்குது ஃபாதர். ஓகே. எஃப் சவுண்ட். ரீட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் தென் வித் த எஃப் சவுண்ட். ஸோ எஃப் சவுண்டில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள். இப்போ ஃபாதர் எஃப்ல ஆரம்பிக்குதா? எஃப் ஃபாதர், FATHER ஃபாதர், எஃப். அதே மாதிரி ஃபுட், ஃபாக்ஸ், ஃபெதர், ஃபைவ் எல்லாமே எஃப்ல ஆரம்பிக்கும்ல. அதான் இங்கே எஃப்ல இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். எஃப்ல ஃபாக்ஸ், FOX ஃபாக்ஸ். எஃப்ல ஃபுட், FOOT ஃபுட். ஃபாக்ஸ், ஃபுட். ஃபெதர் பாருங்கள், ரெக்கை, ஃபெதர். மயில் ரெக்கை இருக்கா? ஃபெதர். ஃபாதர் வேறு, இது ஃபெதர், FEATHER ஃபெதர். ஃபாதரும் எஃப் தான், ஃபெதரும் எஃப் தான். அது FATHER, இது FEATHER ஃபெதர். அப்புறம் ஃபைவ், FIVE ஃபைவ். 5 ஃபைவ். ஃபுட் சாப்பாடு, FOOD ஃபுட். ஃபுட் கூட எஃப்ல ஆரம்பிக்குதா? அதே மாதிரி நம்ம கொடி, ஃப்ளாக், FLAG ஃப்ளாக். எல்லாமே எஃப்ல இருக்கா? ஃபாதரும் எஃப்ல, இது எல்லாமே எஃப்ல. என்னென்ன பார்த்தோம் எஃப்ல? ஃபாக்ஸ், ஃபெதர், ஃபுட், ஃபைவ், ஃப்ளாக். எஃப் எல்லாமே எஃப்ல ஆரம்பிக்குது. ஃபாதரும் எஃப்ல, இது எல்லாமே எஃப்ல. அந்த மாதிரி மதர் எம்மில் ஆரம்பிக்கல. மதர், M.
எம் சவுண்டில் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னென்னலாம் மதரில் இருக்குது பாருங்கள். மேன், மேன்னா ஒரு ஆள். மூணு நிலா, மூன். மூன் MMMOON மூன். MAN மேன். MASK மாஸ்க், நம்ம மாஸ்க் போடுவோம்ல முகமூடி, மாஸ்க். மங்கி MONKEY மங்கி குரங்கு. மவுஸ் எலி MOUSE மவுஸ். மவுத் MOUTH மவுத், எல்லாமே எம்மில் ஆரம்பிக்குதா. மேன், மாஸ்க், மவுஸ், மூன், மங்கி, மவுத், எல்லாமே எம்மில் ஆரம்பிக்குது. சரி, எஃப்ல ஃபாதரில் ஆரம்பிக்கிறதுல பார்த்தோம், எம்மில் மதரில் ஆரம்பிக்கிறதுலையும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாமா? இங்கே என்ன சொல்கிறாங்க, டிக் த வேர்ட்ஸ் தட் பிகின்ஸ் வித் எஃப். இப்போ 2 கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் முதல்ல முடிச்சிடலாம். டிக் த வேர்ட்ஸ் தட் பிகின் வித் எஃப். எஃப்ல ஆரம்பிக்கிற வேர்டு, நம்ம எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு நம்ம வந்து டிக் பண்ணணும். FISH ஃபிஷ். ஃபிஷ் வந்து எஃப்ல தானே ஆரம்பிக்குது, அப்போ இது டிக் பண்ணிடலாம். அப்புறம் சிஸ்டர் எஸ்ஸில் ஆரம்பிக்குது, SISTER சிஸ்டர். நெக்ஸ்ட் ஃபேன், FAN ஃபேன், இதையும் டிக் பண்ணலாம். மக் எம்மில் ஆரம்பிக்குது. இது ஃபேஸ், ஃபேஸ் வந்து எஃப்ல ஆரம்பிக்குதா, FACE ஃபேஸ், அப்போ இதையும் டிக் பண்ணலாம். அது கீழே EYEI இருக்குது, IEல ஆரம்பிக்குதா. அது கீழே MILK மில்க் இருக்குது, அது எம்மில் ஆரம்பிக்குதா. அதுக்கப்புறம் MAP மேப் இருக்குது, அதுவும் எம்மில் ஆரம்பிக்குது. MAT மேட், அதுவும் எம்மில் ஆரம்பிக்குது. FINGER ஃபிங்கர், விரல், நம்ம ஃபிங்கர் தானே விரல், எஃப்ல ஆரம்பிக்குதா ஃபிங்கர், அப்போ இதையும் நம்ம டிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, சர்க்கிள் த வேர்ட்ஸ் தட் பிகின் வித் எம். எம்மில் ஆரம்பிக்கிற வேர்டு வந்து சர்க்கிள் பண்ணணும். அப்போ அங்கே நீங்கள் வந்து சர்க்கிள் பண்ணலாம். இந்த பாருங்க, இப்போ சிஸ்டர் எஸ்ஸில் ஆரம்பிக்குது, எம் மக்கு சிஸ்டர் இதில் ஆரம்பிக்குது, அப்போ இதில் சர்க்கிள் பண்ணுங்கள். இது உள்ளே இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணலாம். IE வந்து ஐயில் ஃபேஸ், அது கீழே எஃப்ல இருக்குது. அப்புறம் இங்கே கீழே மில்க் இருக்குது பாருங்கள், மில்க் MILK மில்க், இது சர்க்கிள் பண்ணுங்கள். இங்கே மேப் இருக்குது பாருங்கள், இதையும் சர்க்கிள் பண்ணுங்கள். மேட் MAT மேட், இதையும் சர்க்கிள் பண்ணுங்கள். அப்போ இதெல்லாம் எம்மில் ஆரம்பிக்கிற வேர்டு, எஃப்ல ஆரம்பிக்கிறது டிக் பண்ணோம், எம்மில் ஆரம்பிக்கிறதுலாம் சர்க்கிள் பண்ணோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர் ஸ்பெல்லிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ல, அதனால நீங்கள் எழுதி பழகுங்க. சரியா? ஃபாதர், அப்போ இங்கேயும் ஃபாதர் எழுதுங்க, இங்கேயும் ஃபாதர் எழுதுங்க. மதர் MOTHER மதர், நான் இங்கேயும் மதர் எழுதுங்க, இங்கேயும் மதர் எழுதுங்க. சிஸ்டர்னா இங்கேயும் சிஸ்டர் எழுதுங்க, இங்கேயும் சிஸ்டர், SISTER சிஸ்டர். பிரதர், இங்கேயும் பிரதர் எழுதுங்க, இங்கேயும் பிரதர் எழுதுங்க, BROTHER பிரதர். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து மதர், ஃபாதர், சிஸ்டர், பிரதர், 4 பென்சில் இருக்கா. இது குட்டி 2 பென்சில் பிரதர் சிஸ்டரு, பெரியவங்க பெரிய பென்சில் மதர் ஃபாதரு. ஓகே, ஸோ இது நீங்கள் எழுதுவீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இது வாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து லேபிள் பண்ணணும். இங்கே வந்து லுக் அட் த பிக்சர் ஆஃப் அ பாத்ரூம், லேபிள் த திங்ஸ் இன் இட். அதில் என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அதுக்கு பேர் வைக்க சொல்கிறாங்க, எழுத சொல்கிறாங்க. பாருங்கள், நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஷவர், இது ஷவரில். ஸோ இங்கே வந்து ஷவர் எழுதணும், நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். நீங்கள் இது ஸ்பெல்லிங் பார்த்து நீங்களும் எழுதுங்க. SHOWER ஷவர், SHOWER ஷவர். அப்புறம் இது டவல் இருக்கா, டவல் ஸ்பெல்லிங் என்னது, TOWEL டவல், TOWEL டவல். நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், கண்ணாடி இருக்கா, கண்ணாடியில் நம்ம பார்த்துட்டு தலை வருவோம்ல, அப்போ அதான் மிரர், MIRROR மிரர். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், கை கழுவுறதுக்கு வாஷ் பேசின் இருக்கா, அப்போ இங்கே வாஷ் பேசின், WASH வாஷ், BASIN பேசின், வாஷ் பேசின். அப்புறம் இங்கே பாருங்கள், டூத் ப்ரஷ் பேஸ்ட்லாம் இருக்கா, அப்போ டூத் பேஸ்ட், TOOTH டூத், PASTE பேஸ்ட். அண்ட் டூத் ப்ரஷ், TOOTH டூத், BRUSH ப்ரஷ். இங்கே வந்து டேப் இருக்கா, டேப்பு, தண்ணி குழாய் இருக்குல்ல, அதை டேப்புன்னு சொல்லல, TAP டேப். இங்கே பக்கெட் இருக்கா, பக்கெட், அப்போ பக்கெட், BUCKET பக்கெட், BUCKET பக்கெட். அப்புறம் இங்கே இந்த பாருங்கள், தண்ணி சின்ன டப்பு மாதிரி இருக்கா, டப், TUB டப். இங்கே பக்கத்தில் ஸ்டூல் இருக்கா, STOOL ஸ்டூல். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே சோப் டப்பா இருக்குல்ல, SOAP சோப். இங்கே பாருங்கள் ஸ்லிப்பர்ஸு, இங்கே பாருங்கள் செருப்பு இருக்குல்ல, ஸ்லிப்பர்ஸ், SLIPPERS ஸ்லிப்பர்ஸ். ஓகே, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இங்கே ஒன்று இது பாருங்கள், இது ஜக் இருக்கா, ஜக், இது ஜக் சொல்லுவாங்க, இல்லை மக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மக் எழுதுங்க, மக்,
MUG mug. ஓகே, ஸோ மக் பார்த்துட்டோம். எல்லாமே நம்ம எழுதிட்டோமா? இந்த பேஜில் இருக்கிறது எல்லாமே நம்ம எழுதிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது என்னது பார்ப்போம். இங்கே கூட கொஷின் கேட்குறாங்க, வாட் திங்ஸ் டூ யூ see in the picture? ஸோ நீங்கள் வந்து இங்கே என்னென்னலாம் பார்த்தீங்கல்ல அந்த இதெல்லாம் அப்படியே எழுதலாம். ஐசி, வாஷ் பேசின், மிரர், மக் எல்லாம் என்னென்ன எழுதணும் அதெல்லாம் இந்த பிக்சர் அப்படின்னு எழுதலாம். டூ யூ ரிமெம்பர் டு க்ளோஸ் த டேப் வென் யூ ஆர் நாட் யூஸிங் இட்? நம்ம வந்து குழாய் டேப் ஓப்பன் பண்ணுவோம், நம்ம கை கழுவோம், ப்ரஷ் பண்ணுவோம், அப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டேப் மூடிடுவோம்ல. அப்போ நீங்கள் வந்து அது மூட மறக்க மாட்டீங்க தானே? நீங்கள் நல்ல பசங்க எப்போவுமே தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது தானே? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எஸ் ஐ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுங்கள். எஸ் ஐ ரிமெம்பர் டு க்ளோஸ் த டேப் வென் ஐ எம் நாட் யூஸிங் இட். வை ஷுட் வி டூ ஸோ? வி ஷுட் டூ ஸோ டு சேவ் வாட்டர். நம்ம எதுக்கு டேப் க்ளோஸ் பண்ணுறோம்? இல்லை அப்படியே விட்டுடலாம்ல, விடக்கூடாது தானே? ஏன்? நம்ம வாட்டரை சேவ் பண்ணுறோம், வாட்டர் தண்ணியை வந்து நம்ம சேமிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் யூ லெட்டர் சவுண்ட் வேர்ட்ஸ். லெட்டர் சவுண்டில் வேர்ட்ஸ் இருக்குது. யூனிஃபார்ம். யூவில் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம். UNIFORM யூனிஃபார்ம். யூட்டென்சில்ஸ் பாத்திரம். UTENSILS யூட்டென்சில்ஸ் பாத்திரம். எக்ஸில் இது எக்ஸ். ஓகே, யூவில் 2 இருக்கா? யூனிஃபார்ம், யூட்டென்சில்ஸ். நெக்ஸ்ட்டு வீல வேன். VAN வேன். VASC இது வந்து ஃப்ளவர் வாஷ். VASC வாஷ். டபிள்யூவில் வெல் கிணறு. WELL வெல். டபிள்யூவில் வால் கூட இருக்குது பாருங்கள், WALL வால். அப்போ வீல வேன், வேஸ். டபிள்யூவில் வெல், வால். எக்ஸில் என்னென்ன இருக்குது? எக்ஸில் பாருங்கள், எக்ஸில் எக்ஸ்ரே எடுப்பாங்கள்ல, எக்ஸ்ரே. ஜைலஃபோன். இந்த மாதிரி மியூசிக் நம்ம விளையாடுவோம்ல, இதுக்கு பேர் ஜைலஃபோன். XYLOPHONE ஜைலஃபோன். வைல வந்து யாக். YAK யாக். அதே மாதிரி வைல யோயோ. யோயோ. ஜெட்டில் வந்து ஜிப். ZIP ஜிப். ஜெட்டில் வந்து ஜீப்ரா. ZEBRA ஜீப்ரா. ஜிப், ஜீப்ரா. YZ எல்லாமே பார்த்துட்டோமா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் என்னது. Notice the initial sounds of the names of pictures in each row. Find the odd one out. இங்கே வந்து இனிஷியல் சவுண்டு, லைக் இது ஷிப்னா ஷிப், எஸ்எல் ஆரம்பிக்குமா ஷிப். ஃபஸ்ட்டு சவுண்ட் என்னது? எஸ், ஷிப். ஸ்பூன் எஸ்எல் ஆரம்பிக்குதா? இது வந்து லீஃப் வந்து எஸ்எல் ஆரம்பிக்கல. அப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த ஸ்பெல்லிங் இங்கே புக்கில் இல்லை, ஆனால் நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன். ஷிப்பு, ஸ்பூனு, லீஃபு. அப்போ எது வந்து இதில் எஸ்எல் ஆரம்பிக்குது? ஷிப்பு, ஸ்பூனு. ஆனால் இது வந்து எல் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ரெண்டுமே எஸ்எஸ்ல இருக்குது, ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம இதுதான் ஆட் ஒன்னுன்னு இதை சர்க்கிள் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், சன், டொமேட்டோ, 10. இதில் எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? டொமேட்டோ 10. டொமேட்டோ டி 10. ஆனால் எஸ் சன். கரெக்ட். ஸோ அப்போ சன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், ட்ரீ, பேரட், பாட். பி பேரட், பி பாட், டி ட்ரீ. அப்போ ரெண்டுமே பேரட் பீல இருக்கா? இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ட்ரீ. இதை வந்து சர்க்கிள் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இது கலர் பண்ண சொல்கிறாங்க. இது பாருங்கள், இங்கே கேபிட்டல் டி இருக்குது, இங்கே ஸ்மால் டி இருக்குல்ல. இதை நீங்கள் கலர் பண்ணி இந்த இதுக்கும் கலர் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் கலர் பண்ணுங்கள். இது டீயில் ட்ரீ, டீயில் டேபிள், டீயில் டேப், டீயில் டொமேட்டோ ரெட் கலர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர். ஆரில் ராக்கெட், ரேட், ரிங், ரோஸ். அப்போ ரோஸ் கலர் கூட ரெட் கலர் கூட பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரு. ஏன்னா நிறையா ரோஸ் கலராக வருதுல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே ஏபிசிடி சாங் பாட சொல்கிறாங்க. யூ ஆல் நோ த ஆல்ஃபபெட் சாங். நம்ம போன சாப்டரில் பார்த்தோம்ல ஆல்ஃபபெட் சாங், ABCDEFG. அந்த பாட்டு பாடலாமா? வாங்க பாடுவோம். ABCDEFG HIJK LMNOP LMNOPQRST
UVWXYZ, XYZ, sugar on the bread. Next day morning, come to me. We will learn the ABC. Happy, happy we shall be when we know the ABC. Okay, பாடிட்டோமா alphabet song. இப்போ இங்க என்ன தெரியுமா மறுபடியும் பாட சொல்றாங்க. Sing it loudly for the capital letters and softly for the small letter. இங்க பாருங்க ABCD கேபிட்டல் இருக்கா, ஆனா EFG ஸ்மால்ல இருக்கா. கேபிட்டல் இருக்கும்போது கத்தி பாடணும். ABCD சின்னதா இருக்கும்போது சாஃப்டா ஸ்லோவா பாடணும், மெதுவா பாடணும். EFG HIJK LMNOP அந்த மாதிரி பாடலாமா? வாங்க பாடுவோம். ABCD EFG HIJK LMNOP LMNOP QRST UVWXYZ UVWXYZ. ஓகே, அப்படி மட்டுமா நீங்களும் அந்த மாதிரி பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? பாருங்க, இங்கே வந்து பப்பெட்டு செய்கிறது எப்படின்னு சொல்கிறாங்க. பப்பெட் ஸ்பெல்லிங் என்ன? PUPPET பப்பெட். நிறைய பப்பெட்ஸ் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் இந்த மாதிரி என்ன அம்மா அப்பா தாத்தா பாட்டி தங்கச்சி ஃபோட்டோலாம் ட்ராயிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வெட்டி இந்த மாதிரி நீங்கள் அந்த பேப்பரில் ஒரு பேப்பர் மேலே இப்படி ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி பப்பெட் ரெடி ஆகிடு. பாருங்கள், உங்ககிட்ட 2 பப்பெட் ரெடி ஆகிடுச்சு. இல்லை இந்த மாதிரி நீங்கள் நிறைய பப்பெட் தயாரிக்கலாம். சரியா? உங்கள் டீச்சரோட சேர்ந்து இல்லை வீட்டில் இருப்பாங்க யாராவது, அவங்களோட சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். சரியா? ஓகே, நம்ம இந்த சாப்டர் இப்போ முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த சாப்டரை மறுபடியும் படிங்க. நல்லா படித்து நீங்களாகவே படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? இனிமேல் நீங்களே படித்து சொல்லணும் இது என்னது அது என்னது. அதே மாதிரி எழுதவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் 3வது சாப்டர் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் நல்லா படித்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. சரியா? ஓகே, வணக்கம், நன்றி, ஜெய் ஹிந்த்.